இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா வர 1/4/2026 டிக்கெட் கேன்சலேஷனில் அதிரடி சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. இனி ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு உள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா ₹1 கூட ரீஃபண்ட் கிடைக்காது. ஆனால் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ரீஃபண்ட் கிடைக்கும். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 3 நாளைக்கு முன்பாக, அதாவது 72 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட் ஃபேரில் 25% ரீஃபண்ட் கிடைக்கும். ட்ரெயின் டிக்கெட்டு 3 நாளைக்கு முன்பாக, அதாவது 72 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முழு ரயில்வே ஃபேருமே ரீஃபண்ட் கிடைக்கும். இந்த அதிரடி மாற்றங்களை ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 1, 2026 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் தவிர மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நீங்கள் ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே கூட உங்களுடைய போர்டிங் பாயிண்ட்டை மாற்றலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாலே உங்கள் போர்டிங் பாயிண்ட்டை நீங்கள் மாற்றிக்கணும், இல்லாட்டி உங்கள் சீட்டு வேறு யாருக்காவது கொடுக்கப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை அரை மணி நேரத்துக்கு முன்னால் மாற்றிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானதுங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சியில் ஸ்டேஷன் தள்ளி வேறு ஒரு ஸ்டேஷனில் போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லாமல் இருந்தது. இப்போ அரை மணி நேரம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால, அதாவது ட்ரெயின் புறப்படுற அரை மணி நேரம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபார்ம்டாக அடுத்த ஒரு போர்டிங் பாயிண்டில் ஏறிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே நோட்டிஃபை பண்ணணும். எப்போனா ஆரிஜின் ஸ்டேஷனில் ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே. இந்த புதிய ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷன் மற்றும் ரீஃபண்ட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னால், அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் போர்டிங் பாயிண்ட் மாற்றிக்கலான்ற ஃபெசிலிட்டி பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா மற்றவங்களும் அப்போ தான் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஏதாவது அதில் குறை இருப்பின் ரயில்வே நிர்வாகத்துக்கு நம்ம தெரிவிக்க முடியும். உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.